ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நம்ம எஸ்எம்எஸ் மூலமாக பேலன்ஸ் மினி ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட்டு 5 டிரான்சாக்ஷன் நம்ம எஸ்எம்எஸ் மூலமாக ஜஸ்ட் ஒரு கால் மிஸ்டு கால் வர்றதில் நமக்கு வந்துடும். ஸோ பேலன்ஸும் சரி மினி ஸ்டேட்மெண்ட்டும் சரி ஒரே ஒரு மிஸ்டு கால் கொடுத்தோம்னா போதும், அந்த நம்பருக்கு, அதாவது நம்மளுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக ரிசீவ் ஆயிரும். ஸோ அதுக்கு ஒரு நம்மளோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் நம்ம அனுப்பிச்சி விடணும். இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸு. ஆர்இஜி அப்படின்னு எஸ்எம்எஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கேப்ஸ் லெட்டரில் டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு அக்கௌண்ட் நம்பர், நம்மளோட 11 டிஜிட் அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணி 072089333148 அப்படின்ற நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நம்மளுக்கு ரிப்ளையில் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்த வாட்டி நமக்கு மினி ஸ்டேட்மெண்ட்டுக்கு தனியாக இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு மினி ஸ்டேட்மெண்ட்டு எஸ்எம்எஸ் மூலமாக லாஸ்ட் 5 டிரான்சாக்ஷனுக்கு வந்துடும். நமக்கு எஸ்எம்எஸ் ஃபார்மேட்டில் ரிசீவ் ஆகும் நமக்கு. ஸோ அதே பேலன்ஸுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் மட்டும் வரும். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக, எல்லாமே எஸ்எம்எஸ் ஃபார்மேட்டில் ரிசீவ் ஆயிரும். ஸோ நமக்கு எப்போ வேணாலும் அர்ஜென்ட்டுக்கு நம்ம பக்கத்தில் ஏடிஎம் போய் ஓடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு லாஸ்ட்டு 5 டிரான்சாக்ஷனோட மினி ஸ்டேட்மெண்ட் நமக்கு ரிசீவ் ஆகும் எஸ்எம்எஸ் ஃபார்மேட்டில். அதே மாதிரி பேலன்ஸ் பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் பேலன்ஸு. இது நான் உங்களுக்கு என்னோடய அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆனது எப்படி அப்படிங்கிறது, அதாவது எந்த மாதிரி ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி நான் இது பண்ணியிருக்கேன், ஷோ பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.